நம்ம ஊர்ல கோல்ட பத்தி ஒரு மித் இருக்கு. கோல்டுனா லாஸ் இல்ல. ஆனா ஒரு ஃபேமிலி மேரேஜ் கிஃப்டா 20 lakhs worth ஜுவல்லரி வாங்கி கொடுத்தாங்க. 3 இயர்ஸ் கழிச்சு எமர்ஜென்சி வந்துச்சு. செல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ அந்த கோல்டோட வேல்யூ 16.7 lakhs தான். நம்ம மைண்ட்ல சேஃப்டின்னு வச்சிருந்த கோல்ட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் வந்தப்போ 3.3 lakhs குறைஞ்சிருக்கும். இது ரேரா இல்ல நார்மலா நடக்கிற விஷயமா? வாங்க டேட்டால டெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோல ஒரு ரியல் லைஃப் மேரேஜ் கிஃப்ட் சினரியோல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் 25 இயர்ஸ், அதாவது 2001ல இருந்து 2025 டேட்டா வச்சு கோல்டும் நிஃப்டியும் எப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்னு சிம்பிளா பார்க்கலாம். இந்த வீடியோல யூஸ் பண்ண டேட்டா சோர்சஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களே வெரிஃபையும் பண்ணலாம். 2012ல ஒரு கப்பலுக்கு கல்யாணம். அவங்க அப்பா அம்மா மேரேஜ் கிஃப்டா ஹெல்ப் பண்ண 20 lakhs worth கோல்ட் ஜுவல்லரி வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க. 2012ல ஆவரேஜ் கோல்டு பிரைஸ் ரஃபா 10 கிராம்ஸ்க்கு 28,600 ரூபாய். ஸோ 20 lakhsனா அப்ராக்சிமேட்லி 700 கிராம் கோல்டு வாங்கியிருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு 2015ல அதே கப்பலுக்கு வீடு வாங்க டவுன் பேமெண்ட் தேவைப்படுது. அப்போ அந்த ஜுவல்லரிய செல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. 2015ல ஆவரேஜ் பிரைஸ் ரஃபா 10 கிராமுக்கு 23,900 ரூபாய். சேம் 700 கிராம் செல் பண்ணா அவங்க கிட்ட வர அமௌண்ட் ரஃப்லி 16,72,000 ரூபாய். ஸோ ரஃபா பார்த்தா 3.3 lakhs குறைஞ்சிருக்கு. இங்க நான் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ரியல் லைஃப்ல ஜுவல்லரியில இதெல்லாம் சேர்த்தா உங்க பாக்கெட்ல ஃபீல் ஆகுற லாஸ் இன்னும் அதிகமாவே இருக்கும். ஆனா அந்த டைம்ல செல் பண்ணாம கோல்டு திரும்பி விலை ஏறும்போது வீடு வாங்கிக்கலாம்னு பிளானை தள்ளி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கோல்டு திரும்பி அவங்க வாங்கின பிரைஸ் லெவலுக்கு வரதுக்கு ரஃபா 6 வருஷம் ஆகுது. 2018 to 2019 ரேஞ்சில தான் வருது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். கோல்டு சேஃப்னு சொன்னாலும் பிரைஸ் குறையும். அந்த குறைஞ்ச லெவல்ல விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா லாஸும் வரும். அப்புறம் திரும்பி ரிகவர் ஆகிறதுக்கு நிறைய டைமும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ட்விஸ்ட், அந்த ஜுவல்லரியை செல் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தா அந்த 700 கிராம் கோல்டோட மதிப்பு ரஃப்லி 87,80,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும். 2012ல இருந்து 2025 பீரியடுக்கு அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட CAGR ரிட்டர்ன்ஸ் ரஃப்லி 12% per year. இதுவே அந்த 20 லட்சத்தை கோல்டுக்கு பதிலா Nifty50ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ரஃப்லி 1,14 லட்சம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கும். CAGR அப்ராக்சிமேட்லி 14.3% per year. ஸோ கோல்டும் சரி நிஃப்டியும் சரி லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனா இந்த பீரியட்ல Nifty50 கொஞ்சம் அதிகமாவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ முக்கியமான கேள்வி, இந்த மாதிரி கோல்டு பிரைஸ் குறையிறது ரொம்ப ரேர் ஈவெண்டா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம்னு சொல்லலாமா, இல்ல ஹிஸ்டரியில நார்மலா நடக்கிற விஷயமா? சிம்பிள் மெத்தட். 2001ல இருந்து 2025 வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் இயர் எண்ட் பிரைஸை அதுக்கு முன்னாடி வருஷம் இயர் எண்ட் பிரைஸோட கம்பேர் பண்றோம். எக்ஸாம்பிள், டிசம்பர் 2001 வெர்சஸ் டிசம்பர் 2000. விலை ஏறின இயரா, விலை குறைஞ்ச இயரா, இப்படி 25 கம்பாரிசன்ஸ் வரும். ரிசல்ட் என்னன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ்ல கோல்டுக்கு 21 பாசிட்டிவ் இயர்ஸ், 4 நெகட்டிவ் இயர்ஸ். Nifty50க்கும் அதே 21 பாசிட்டிவ் இயர்ஸ், 4 நெகட்டிவ் இயர்ஸ். ஸோ கோல்ட்ல பிரைஸ் ட்ராப்பே இல்லைன்னு யாராவது சொன்னா டேட்டா ஸ்ட்ரைட்டா சொல்லுது இல்ல ட்ராப் இருக்கு. நிஃப்டி மாதிரி கோல்ட்லயும் ரெட் இயர்ஸ் நார்மலா வரும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே நெகட்டிவ் இயர்ஸ் இருக்கு, ஆனா நிஃப்டில வர கிராஷ் மாதிரி பெரிய ட்ராப் கோல்ட்ல இருக்கா? அதுக்காக கோல்டும் நிஃப்டியும் இயர் டு இயர் ரிட்டர்ன்ஸை பக்கெட் டேபிள்ல ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். இந்த டேபிள்ல பார்த்தா ரொம்ப பெரிய கிராஷ், அதாவது -20%க்கு மேல டிராப் நிஃப்டில நடந்திருக்கு. ஆனா கோல்ட்ல அந்த மாதிரி ஒரு பெரிய கிராஷ் நடக்கவே இல்லை. ஆனா ஸ்மால் டு மீடியம் டிராப்ஸ் ரெண்டுலயுமே இருக்கு. 0 to -10% இல்ல -10 to 20% ரேஞ்சில் அப்பப்போ கோல்டும் கீழே போகும், நிஃப்டியும் கீழே போகும். பாசிட்டிவ் சைட்ல பார்த்தா ரெண்டுலயுமே சில வருஷங்கள் 20 to 30% இல்ல 30%க்கு மேல ஸ்ட்ராங் ஜம்ப்ஸ் இருக்கு. ஓவராலா பார்த்தா Nifty50ல வேல்யூ மேலே கீழே போகிறது கோல்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நமக்கு கோல்டு ஸ்டேபிள்னு ஒரு ஃபீல் வருது. ஆனா ஸ்டேபிள்னு சொல்றதுனால லாஸ் ஃப்ரீன்னு அர்த்தம் கிடையாது. கிளியரா சொல்லணும்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேடுன்னு இல்லை. டைவர்சிஃபிகேஷனுக்கு கோல்டு ஒரு யூஸ்ஃபுல் அசெட் தான். நம்ம கல்ச்சர், எமோஷன் வேல்யூ, ஜுவல்லரி எல்லாமே வேலிட். ப்ராப்ளம் என்னன்னா கோல்டுனா லாஸே இல்லை, அதுதான் சேஃபஸ்ட்னு பிளைண்டா நம்புறது. கோல்டும் மார்க்கெட் தான், அதுலயும் சில வருஷம் விலை குறையும். ஸோ கோல்டை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணாமல் உங்கள் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கோல்டும் ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டு வாங்கணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. கோல்டில் லாஸே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிரசன்னா, இது எசென்ஷியல் ஃபினான்ஸ் தமிழ். See you next week. வணக்கம்.